மச்சான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு மச்சான். பம்பா பாக்கியா வந்து எப்படின்னா நானும் அவனும் ஒன்னாவே டிராவல் பண்ணி கச்சேரி லைட் மியூசிக்ல இருந்து ஒன்னாவே வந்தவங்க. ஓகே. நான் கேட்ட உடனே வந்து நீ ஃபுல் சாங் நீ பாடு மச்சான், ஓ. நான் சொல்லிக்கிறேன் சேனல் கிட்ட. ஏன்னா நான் பாடிட்டேன் மச்சான், அவன் சார்கிட்ட நான் பாடிட்டேன். எனக்கு அவருக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கு அவர் நல்லா தெரியும். நீ பாடணும் மச்சான், நீ தான் ஹிட் ஆகணும், நீ உன் டேலண்ட் என்னன்னு தெரியும், நீ என்னோட நல்ல சிங்கர்ரா அப்படின்னு அவன் கிட்ட சொல்லுவான். ஓ. நீ பாடணும் மச்சான், நீ பாடு, சார் கட்டாயம் ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கொடுத்த ஒரு சிங்கர் இண்டஸ்ட்ரியில நான் யாரையும் பார்க்கல ஓகே, நைஸ். இன்னைக்கு வரைக்கும். ஓகே. ஏன் நான் தான் பாடுவேன்னு சண்டை போட்டு என்கிட்ட மைக்க போடுங்க சிங்கர்ஸை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா நீ பாடு மச்சான், நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு உன்னதமான ஆத்மா பம்பா பாக்கியா. ஓகே. அவரு ரகுமான் சார் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு? ஸோ அதுக்கப்புறம் நான் பாட்டை பாடினேன். ஆனா இன்னும் சம்திங் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம வந்து ஒரு நர்வஸ்னஸ் ஆலையோ இல்லை வந்து ஒரு பதட்டம் நமக்கே திறமை இனம் புரியாத பதட்டம் வரும். ராமான் எட்டாத கனி என் கனவு அந்த ஒரு பர்சன் வந்து முன்னாடி உட்காந்துக்காரு, எனக்கு உடம்பெல்லாம் ஷாக் அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன்னு கேட்டா டோட்டலி இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே. அந்த ஒரு சின்ன பதட்டம் வந்தது. என்னால நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா அது, என்னால அப்படி ரொம்ப சாதாரணமா அனாவசியமா பாட்டு போவேன் அந்த பாட்டு நான் எல்லா இடத்துலயுமே. ஆனா அன்னைக்கு நான் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை.